அப்பா இல்லைன்னு அந்த குழந்தை இன்னசென்ட்டாக அழுகிறத பார்க்கும்போது எல்லாருமே உடஞ்சிட்டோம். எங்கள் அண்ணனை எப்படியாவது எழுப்பிடணும்னு சொல்லிட்டு எங்களை போலவே எங்கள் சாவித்திரிபாயும் நீண்ட நேரம் போராடினாங்க. எங்கள் அண்ணனோட பூத உடலை பார்த்துட்டு அவங்க அழுதது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. முக்கியமாக அவர்கிட்ட எப்போவுமே ஒரு 20 லட்ச ரூபா மதிப்பில் ஒரு கன் இருக்கும். கன் இல்லாத விஷயங்களை பார்த்து தான் இது ஸ்கெட்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் பேசுகிறாங்க. பெரும்பாலான நேரங்களில் நாங்கள் பார்த்த வரைக்கும் கன்னுன்ற ஆயுதம் எல்லாம் அவருக்கு பாதுகாப்பு இல்லை. நாங்களே பெரும்பாலான தம்பிகள் கூட இருப்போம். மக்கள் வெள்ளம் இருக்கும். எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்க ஏதாவது ஒன்று குறைய எடுத்துட்டு வருவாங்க. அது சார்ந்ததே இருப்பாங்க. தவிர அவருக்கு பாதுகாப்புன்றது மக்கள் தானே தவிர அவர் வைத்திருக்கிற துப்பாக்கியோ மற்ற சாதனங்களோ எதுவும் இல்லை. எப்பவுமே கூட்டமாக இருக்கக்கூடிய நீங்கள் அன்னைக்கு இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜனம் இருப்பாங்கன்றீங்க. எப்பவுமே அதுவும் பப்ளிக் இருக்கக்கூடிய பிளேசஸில் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த கொலை சம்பவம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நோட்டம் விட்டு நடந்ததாகவும் கூறப்படுது. அன்றைய தினம் மட்டும் சில நபர்கள் வழக்கத்துக்கு மாறா அந்த சைடு வந்துட்டு போனது நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு உணவு டெலிவரி பண்ற பாய்ஸ் மாதிரி அந்த உடை அணிஞ்சிருந்ததுனால எங்களுக்கு பெரும்பாலும் பெருசா ஒன்றும் தோணலை. அது மாதிரி ஒரு எண்ணத்திலையும் நாங்கள் இல்லை. அடுத்தடுத்த திட்டங்கள் பற்றி அவர் பேசுவார். அந்த திட்டங்கள் பற்றி தான் நாங்கள் அது இருப்போமே தவிர இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும், ஒரு ஆபத்து வந்துடும், நம்மளுக்கு உடனே ஒரு பிரச்சனை இருக்குன்றது மாதிரி நாங்கள் என்றைக்குமே அவருக்கு எங்கிட்ட பகிர்ந்துட்டதும் இல்லை. நாங்கள் அது நினைச்சதும் இல்லை. அவருடைய உடல் கூட பார்த்தீங்கன்னா பூத உடலை அடக்கம் பண்ணக்கூடிய அந்த பெட்டியை கூட ஜெய்பீம்ன்ற வார்த்தை இருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கான அந்த புத்த துறவிகளோட எப்படி அடக்கம் பண்ணுவாங்களோ அதுக்கான முறைகளோட தான் இறுதி சடங்குலாம் செய்யப்பட்டது. அவரை நல்லடக்கம் செய்யணுன்றதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த மலையிலையும் அவருக்காக வழி நெடுங்க ஃபுல்லாக நடந்து வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் நடந்தே அவங்க அஞ்சலி செலுத்தி இருந்தாங்க. நீங்கள் பேசும்போது கூட ஒவ்வொரு இடத்துலையும் அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுறீங்க. அந்த அளவுக்கு பார்த்துருக்காரு. அவர் கூட இருக்கிறவங்கள அனைவரையும் ஏமா தம்பின்றத தவிர எந்த ஒரு தவறான ஒரு சொற்களையும் உச்சரிக்க மாட்டாரு. அவர் கூட இருக்கிற எங்களையும் கூட ஒரு வார்த்தை தவறான வார்த்தையில் உச்சரிக்க விட மாட்டாரு. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தவர். சமுதாயத்தில் எப்படி இருக்கணும், ட்ரெஸ் சென்ஸ் எப்படி பண்ணணும், அழகா எப்படி பேசணும், சட்டத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு வீட்டிலையும் சட்ட புத்தகம் இருக்கணும், அண்ணல் அம்பேத்கர் போட்டோ இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்துக்கிட்டையும் சொல்வாரு. இருக்கணும்னா அவங்க மட்டும்தான் ஜாதி மதம் கடந்து நம்மளுக்கான உரிமைகளை மீட்டு கொடுக்கறது இந்த ரெண்டுன்றதான் உணர்த்தி சொல்வாரு. ஆம்சாங் சார் நீண்ட நாட்களாக கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே இருக்கும்போது அவருக்கு அழகான ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. எல்லாருக்குமே உடஞ்ச ஒரு தருணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய அழுகையை பார்க்கும்போது, அப்பா இல்லைன்னு அந்த குழந்தை இன்னசென்ட்டாக அழுகிறத பார்க்கும்போது எல்லாருமே உடஞ்சிட்டோம். அந்த பாப்பா பற்றி சொன்னோம். அவங்களுக்கு என்ன வயசாகுது? எங்கள் சின்னத்தாய் சாவித்திரிபாய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேர் வச்சது பார்த்தீங்கன்னா எங்கள் தேசிய தலைவர் பெகன்ஜி மாயாவதி அவங்க இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை சாவித்திரிபாய் பூலே அவர்களது நினைவா எங்களது அண்ணன் பொண்ணுக்கு இந்த பெயர் இட்டாங்க. சாவித்திரிபாய் சொல்லும்போது ரசிச்சு நாங்கெல்லாம் கேட்போம். அவங்க விளையாடுற தருணங்களும் அண்ணா குழந்தை மாதிரி மாறி அவங்க கூட விளையாடுறதும் நாங்கெல்லாம் ரசிச்சிருக்கோம். அந்த குழந்தைய பற்றி சொல்லியிருப்பார்ல, இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், அதை படிக்க வைக்கணும். என்ன வயசு ஆகுது பாப்பா? அவங்களுக்கு இப்போ 2 வயசு நடக்குது. ஓராண்டு நிறைவை இப்பதான் மிகப்பெரிய அளவில் அண்ணன் சந்தோஷத்தோட கொண்டாடினாரு. அதிலெல்லாம் நாங்கள் பங்கேற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, எங்கள் அண்ணனை எப்படியாவது எழுப்பிடணும்னு சொல்லிட்டு எங்களை போலவே சாவித்திரிபாயும் நீண்ட நேரம் போராடினாங்க. எங்கள் அண்ணனோட பூத உடலை பார்த்துட்டு அவங்க அழுதது எங்களால் ஏற்றுக்கவே முடியல.